நீங்க வெயில நடந்து வந்துட்டு இருக்கும்போது உங்க ஃப்ரெண்டு டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாருன்னா அது ஹீட் ஸ்ட்ரோக்கா இருக்கலாமா, உடனடியா என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பாருங்க. நான் டாக்டர் சதீஷ், உங்க நெய்பர்ஹுட் நியூரோ சர்ஜன். அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டா ஒரு நிழலான காத்தோட்டமான இடத்துக்கு கூட்டு வந்து ஒரு உடம்பு சூடா இருந்ததுன்னா அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு மேல தண்ணியோ இல்ல ஐஸ் கட்டியோ வைக்கலாம். உடனடியா ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது நல்லது. வாய் வழியா எதுவும் கொடுக்க கூடாது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். நம்ம டெம்பரேச்சர் ஸ்வெட் மூலமாகவும் நம்ம மூச்சு மூலமாகவும் ஒரே டெம்பரேச்சரா எப்பயுமே மெயின்டைன் ஆகும். வெயில் காலத்துல காற்றுடைய ஈரப்பதம் ஹியூமிடிட்டி 70% தாண்டும் பொழுது நம்மளுடைய ஸ்வெட்டிங் மூலமா ஏற்படுற ஹீட் லாஸ் நின்னு போயிடும். அந்த மாதிரியான சமயத்துல பாடியுடைய டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸை தாண்டும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி வரும்பொழுது நமக்கு ஸ்வெட்டிங் இருக்காது, முகமெல்லாம் நல்லா செவப்பாயிடும், மயக்கம் போட்டு விழுந்துட்டு மூச்சு அதிகமா வாங்கும். இதெல்லாம் தான் இதோடைய சிம்டம்ஸ். இந்த உடனடியா ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா உறுப்புகள் செயலிழந்து நம்ம இறந்து போறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது, வெயில் காலத்துல நிறைய தண்ணி குடிக்கணும். ரொம்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவையான வேலையெல்லாம் வெயில் காலத்துல செய்யக்கூடாது. ரொம்ப வெயிலான சமயத்துல தேவையில்லாம வெளியில போக கூடாது. இது பண்ணாலே போதும். நன்றி, வணக்கம்.